கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா தான் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி புல் மார்க்கெட்டே வராமல் $3,300 அதாவது ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு 10 லட்சம் ரூபா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து கிரிப்டோ கரன்சியில் நான் ஏர்ன் பண்ணினுங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ப்ளஸ் அந்த மெத்தட்டை எங்கே படிக்கலாம், அது எப்படி செய்கிறங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தட்ற பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்கிறேன். முதலாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால் இன்னொரு ஆளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ நீங்கள் உங்களோட ஓன் மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன்ஸ் தருவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வின் வின் சிச்சுவேஷன். ப்ராடக்ட் ஓனருக்கு எந்த விதமான அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டுமே இல்லாமல் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது. அதில் அவர் மார்க்கெட்டிங் வச்சுக்கிற பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கு தராரு. ஸோ அவர் ஹாப்பி. அடுத்தது நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுக்குறதால உங்களுக்கு பெசிவ் இன்கம் மாதிரி ஒரு விஷயம் மட்டும் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் 10 சேல் எடுத்தாலும் சரி, 100 சேல் எடுத்தாலும் சரி, 1000 சேல் எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற சேலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரில. ஸோ நீங்களும் ஹாப்பி. அதே மாதிரி நீங்கள் எடுத்து கொடுக்குற சேலால் ஒரு ஆளுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிடைக்குது. அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருக்குன்னு சொன்னால் அவரும் அதுக்குள்ள அந்த ப்ராடக்டை வாங்கினதில் அவரும் ஹாப்பி. ஸோ எல்லா பார்ட்டியும் வின் 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 சிச்சுவேஷனில் நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அப்படி நடக்கிற அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை கிரிப்டோ ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறேன்னு சொல்லி நான் வீடியோட அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற பாசிபிலிட்டிஸை பற்றி கதைக்கிறேன். ஓகே, ஸோ கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்களை எல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் ப்ரொமோட் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் போர்ட்ஸில் ப்ரொமோட் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சி வாலெட்டுகளை ப்ரொமோட் பண்ணலாம். இப்படி நிறைய கிரிப்டோ ரிலேட்டடான அது சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, கோர்சஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்களாக இருந்தாலும் சரி, எதை வேணும்னாலும் கிரிப்டோ நிஜிக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதுலேயும் சில சாஃப்ட்வேர்ஸ்கள் இருக்குது கிரிப்டோ கரன்சிக்குள்ள, மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்சஸ்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன் டைம் மட்டும் கமிஷன் தராமல் கண்டினியூஸாக ரெக்கரிங் கமிஷன்கள் தருவாங்க. அதாவது அந்த ப்ராடக்டை ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணுற அவ்வளோ காலத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணினங்கிறதால உங்களுக்கு கண்டினியூஸாக கமிஷன்ஸ் தந்துட்டு இருப்பாங்க. நான் கிரிப்டோ கரன்சிக்கு உள்ள வாரத்துக்கு முதல்ல இருந்தே நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். கிட்டத்தட்ட நான் 6-7 வருஷமாக நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். நான் கிரிப்டோக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அப்படி தான் இருக்கேன். அதுக்கு முதல்ல இருந்தே நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன். இப்போ நான் கிரிப்டோ அஃபிலியேட் மணி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் இந்த $3,300 எப்படி ஏர்ன் பண்ணினேன்னு சொல்லி ஏர்னிங் ப்ரூஃபோட எல்லா விஷயத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரிங்கிற இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிரிப்டோ ரிலேட்டடாக நான் ப்ரொமோட் பண்ணுற ஜஸ்ட் ஒன் ப்ராடக்டில் இருந்து எனக்கு ரெக்கரிங்காக கிடைச்ச கமிஷன் தான் இந்த $3,300, அதாவது ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு 10 லட்சம். நான் இதை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறதும் இல்லை, இது மட்டும்தான் இந்த இன்கமும் இல்லை. நான் ப்ரொமோட் பண்ணுற பல விஷயங்களில் இது ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த $3,300 ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒர்க் போட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்டால் இல்லை. நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல், அதாவது கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வந்த புதுசுக்குள்ளே நான் போட்ட எஃபர்ட்டால் வந்த கஸ்டமர்ஸால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது. அது அக்யூமுலேட் ஆகிற அந்த ஏர்னிங் தான் இந்த $3,300. இந்த $3,300 பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வெரைட்டி ஆஃப் கிரிப்டோஸில் எனக்கு கிடைச்ச இன்கம். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிரிப்டோஸில் இருக்குது. நம்ம இன்னும் புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகல, அதாவது பீக் புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகல. இப்போ தான் கொஞ்சமாக இப்போ தான் பிட்காயின் பம்ப் ஆகிருக்கு. இப்போ நான் வீடியோ செய்கிற டைமுக்கு இன்னும் ஆல்காயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆகலை. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த $3,300 ஆல்காயின்ஸில் இருக்குது மோஸ்ட். ஸோ நாளைக்கு அல்காயின் புல் மார்க்கெட் டொப்பில் போகக்குள்ள இந்த $3,300 இவடத்திலிருந்து 5x 10x கூட ஆகிறது சான்ஸ் இருக்குது. இட் மீன்ஸ் இந்த 3,000 30,000 ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்ட மணி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 0. நான் எந்த விதமான மணியுமே நான் இன்வெஸ்ட் பண்ணலை. நீங்கள் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் நீங்கள் செய்யலாம். ஆனால் நான் பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலை. நான் செய்கிறது எல்லாமே 100% ஃப்ரீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வித் கண்டென்ட்ஸ். அதுக்காக கண்டென்ட் சொன்னால் என்ன மாதிரி வீடியோ தான் கிரியேட் பண்ணணுமாண்டா இல்லை. தேர் ஆர் சோ மெனி வேஸ் டு கிரியேட் கண்டென்ட். ஏஐ வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ரைட்டிங்கில் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ஏஐ ட்வின் கிரியேட் பண்ணலாம், அனிமேஷன் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லி தனி கோச்சிங் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடியூலில் நான் கிரிப்டோவை மட்டுமே பேஸ் பண்ணி எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இதை ஏர்ன் பண்ணினேன்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ப்ரூஃபோட டீச் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வரணும், கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணணும். ஆனால் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கோச்சிங் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நான் எப்படி இந்த $3,300 அதாவது ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு 10 லட்சம் எப்படி ஏர்ன் பண்ணணுங்கிற மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமை எங்கே எடுக்கிறங்கிற மேலதிக டீட்டெயில்ஸை தரேன். பை.